எதிர்த்து நிக்கிறதுக்கு பதிலா பணிந்து போனா வாழ்க்கை சிறக்கும்னு நிரூபிக்க மகாபாரதத்துல ஒரு பகுதி வருது. தருமன் ஒரு பொய் சொல்லி தன் தந்தை துரோணரை கொன்னுட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட அஸ்வத்தாமன் ரொம்ப ஆவேசமா ஆகுறான். தன் கையில் இருந்த நாராயண அஸ்திரத்தை எடுத்து எதிரிகள் அனைவரையும் வீழ்த்த ஏவுறான். நாராயண அஸ்திரம் சாதாரண அஸ்திரம் கிடையாது. எதிர்ப்பவர்கள் யாரையும் நொடி பொழுதில் துவம்சம் செய்துவிடும் அஸ்திரம் அது. அஸ்வத்தாமன் அதை கையில் எடுத்த மாத்திரத்தில் கிருஷ்ணர் பாண்டவர்களையும் தன் சேனைகளையும் தரையில் மண்டியிட்டு உட்கார சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? யுத்தகளம் என்பது எதிர்த்து போராடத்தானே. நாம் ஏன் பணிய வேண்டும்னு நினைச்ச பாண்டவர்களும் வீரர்களும் கிருஷ்ணர் சொல்வதை தட்டக்கூடாதுங்கிறதுக்காக அஸ்திரங்களை கீழே வச்சுட்டு தரையில் மண்டி போட்டு உட்கார்றாங்க. கிருஷ்ணரும் தரையில் மண்டி போட்டு உட்கார்றாரு. அப்பதான் அஸ்வத்தாமன் ஏவிய நாராயண அஸ்திரம் இவர்களை நோக்கி வருது. அந்த அஸ்திரமானது 4 மூலைகளிலும் சுத்தி சுத்தி சுழன்று விட்டு தனக்கு எதிரி யாருமே இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி போயிடுது. அப்ப கிருஷ்ணர் பாண்டவர்கள் கிட்ட சொல்றாரு, நாராயண அஸ்திரம் ஒரே சமயத்தில் பல லட்ச எதிரிகளை கொல்லக்கூடியது. நாம் மண்டியிட்டு இருந்ததால் தனக்கு எதிரிகள் யாரும் இல்லை என்று அது சென்று விட்டதுன்னு சொல்றாரு. எனவே சில இடங்களில் பணிந்து செல்வதுதான் புத்திசாலித்தனம்.